Hello friends, welcome back to my channel Angel in Creation. Friends, இன்னைக்கு வீடியோல சன் டிவில கலக்கிட்டு இருக்க மாஸ்டர் செஃப் தமிழ் ப்ரோக்ராம்ல இருக்க கண்டஸ்டன்ட்ஸ் ரெட் டீம் ப்ளூ டீமா பிரிஞ்சு ஹோட்டல் மேரியட்ல செஞ்ச ரெசிபீஸ் தான் பார்க்க போறோம். இதுல வின் பண்ணது ப்ளூ டீம். அவங்க செஞ்ச ரெசிபீஸ் தான் இன்னைக்கு வீடியோல நம்ம பார்க்க போறோம். அதுல ஃபர்ஸ்ட் வந்து கோகனட் மில்க் வச்சு ஒரு பாயசம் பண்ண போறேன். அந்த பாயசம் எப்படி பண்ணியிருந்தாங்கன்னா 1 லிட்டர் அளவுக்கு திக்கான பால் எடுத்திருக்கேன். இந்த பாலை வந்து நல்லா கொஞ்சம் சுண்ட காய்ச்சணும். இந்த ப்ரோக்ராமில் வந்த எக்ஸாக்ட் ரெசிபியை நான் அப்படியே காப்பி பண்ண முடியாது. ஏன்னா அவங்க வந்து கொஞ்சம் சீன்ஸ் தான் காட்டினாங்க. அவங்க வச்சு காட்டினதை வச்சு நான் வந்து இப்படி இருந்திருக்கும் அப்படின்னு ஒரு ஐடியாவில் தான் இந்த ரெசிபிஸ் எல்லாம் நான் ஷூட் பண்ணேன். ரொம்பவே நல்லா இருந்தது. பால் நல்லா திக்காகிட்டு வரும்போது ஒரு அரை மூடி தேங்காய் எடுத்து திருகி அதை வந்து தேங்காய் பால் எடுத்து வச்சுக்கோங்க. 3/4 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம். அதில் ஒரு சிட்டிகை அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. அப்போ தான் அந்த சர்க்கரையோட டேஸ்ட் வந்து நல்லா என்ஹான்ஸ் பண்ணும். பாயசமும் குடிக்கிறதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ 3 ஏலக்காவை நல்லா க்ரஷ் பண்ணிவிட்டு சேர்த்துருங்க. ஏலக்காய் இல்லாத பாயசமாக ஸோ கண்டிப்பாக வந்து பாயசம் செய்யும் போது ஏலக்காய் சேர்த்தா நல்லாயிருக்கும். இப்போ வந்து நான் பாஸ்மதி அரிசி ஒரு 1/4 கப் மிக்ஸி ஜாரில் போட்டு பொடிச்சுக்கிறேன். இது வந்து ஆப்ஷனல் தான். உங்களுக்கு பாயசம் வந்து தண்ணியாட்டம் வேணும்னா நீங்கள் வெறும் கோகனட் மில்க் மட்டும் ஆட் பண்ணால் போதும். இந்த மாதிரி பாஸ்மதி ரைஸ் சேர்க்கும் போது அது கொஞ்சம் கீர் கன்சிஸ்டன்சியில் இருக்கும். சாப்பிட்றதுக்கு ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து இந்த பாஸ்மதி ரைஸ் பிடிச்சிருந்தா சேருங்க, இல்லைன்னா வேண்டாம். இந்த ரைஸ் சேர்க்கும் போது கொஞ்சம் திக்காகவும் இருக்கும் பாயசம். ஸோ இப்போ இந்த மாதிரி இந்த ரைஸை நல்லா அரைச்சி ஜலிச்சு சேர்த்ததுக்கப்புறம் திக்கானதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருந்தா அந்த தேங்காய் பாலை சேர்த்துடலாம். என்னோட அந்த அரை மூடி தேங்காய்க்கு இந்த மாதிரி 2 கப் அளவுக்கு தேங்காய் பால் வந்தது. நல்லா திக்கான தேங்காய் பாலை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம வறுத்து வச்சுருந்தா முந்திரி பாதாம் பிஸ்தா பொடியாக கட் பண்ணி வச்சுருந்தேன், அதை வந்து சேர்த்துடலாம். அவ்வளோதான் வந்து பாயசம் ரெடி ஆகிடுச்சு. ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சு இந்த பாயசம். நிச்சயமாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி தான் வந்து அந்த ப்ரோக்ராமில் பிளேட்டிங் பண்ணியிருந்தாங்க. நான் வந்து ஒரு சிம்பிள் சுகர் சிரப் ஒன்று ரெடி பண்ணிவிட்டு டம்ளரில் வந்து அதை டிப் பண்ணி இந்த நட்ஸ் எல்லாம் அதில் கோட் பண்ணிவிட்டு உள்ளே வந்து பாயசத்தை ஊற்றி டிஸ்ப்ளே பண்ணிடலாம். இப்படி தான் அவங்க டிஸ்ப்ளே பண்ணியிருந்தாங்க. அடுத்ததாக 2வதாக பார்க்குறது ஒரு ஸ்டார்டர். இது வந்து சுட்ட மலாய் கோழி அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இந்த சுட்ட மலாய் கோழி செய்கிறதுக்கு ஹங் கர்ட் எடுத்திருக்கேன். ஒரு 1/2 கப் ஹங் கர்ட் எடுத்துகிட்டு அதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு க்ரீம், 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், கொஞ்சமாக கரம் மசாலா, கொஞ்சமாக ஒயிட் பெப்பர் பவுடர், கொஞ்சம் உப்பு, அப்புறம் கடைசியாக ட்ரை மேங்கோ பவுடர். இது வந்து ஆப்ஷனல் தான். அப்புறம் சிக்கன் சேர்த்துட்டு லெமன் ஜூஸ் புழிஞ்சு விட்டுடலாம். அப்போ தான் வந்து அந்த லெமன் ஜூஸ் அந்த சிக்கனோட அந்த டேஸ்ட்லாம் வந்து லெமன் ஜூஸில் என்ஹான்ஸ் ஆகி நல்லாயிருக்கும். அப்புறம் கட் பண்ணி வச்சுருந்தா வெங்காயம் குடமிளகா சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இதுக்கு வந்து மெயினாக ஒரு இன்க்ரீடியன்ட் நம்ம சேர்க்கணும். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா கஸ்தூரி மேத்தி. இது வந்து நல்லா ஒரு டேஸ்ட் கொடுக்கும் அந்த சிக்கனுக்கு. எந்த விதமான இந்த சிக்கன் செஞ்சாலும் நீங்கள் இந்த கஸ்தூரி மேத்தி ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் கொஞ்சோண்டு ஆலிவ் ஆயில் சேர்த்துட்டு நல்லா வந்து இதை மேரினேட் பண்ணி ஒரு 1/2 அன் ஹவர் இதை ஊற வச்சிடலாம். ஊற வச்சதுக்கு அப்புறமேட்டு இந்த மாதிரி ஒரு ஸ்கியூவரில் போட்டு நீங்கள் எல்லாத்தையுமே வந்து அடுக்கிட்டு நல்லா ஒரு சூடான தவாவில் போட்டு இப்போ நம்ம வறுக்கணும். இந்த மாதிரி நம்ம ஒவ்வொன்றா இதை வந்து சுட்டு எடுத்து அதுக்கப்புறமேட்டு தான் நம்ம வந்து ஒரு டாஸிங் கொடுக்க போகிறோம். அவங்க வந்து அந்த பெரிய 5 ஸ்டார் ஹோட்டலில் ரொம்ப சூடாக இருக்கக்கூடிய அந்த ஃபர்னேஸ்லலாம் போயிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த ரெசிபிஸ்லாம் செஞ்சாங்க. ப்ரோக்ராம் பார்க்கவே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் சூப்பராகவும் இருந்துச்சு. இப்போ எல்லா பக்கமும் திருப்பி போட்டு நல்லா சிக்கன் ரெடி ஆகிடுச்சு. ஒரு சின்ன கறி பீஸை சூடு பண்ணி சென்டரில் வச்சு அது மேலே கீ விட்டு மூடி வச்சிட்றேன். நல்ல ஒரு ஸ்மோக் எஃபெக்ட் வந்து கிடைக்கும் இந்த சிக்கனுக்கு. அதுக்கப்புறமேட்டு ஒரு தக்காளி இந்த மாதிரி ஃபோக்கில் குத்திட்டு நல்லா வந்து அதை வந்து அடுப்பில் போட்டு வாட்டி எடுத்துக்கிறேன். இது வந்து தோல் ஈஸியாக ரிமூவ் பண்ணுறதுக்கும் அதுக்கப்புறம் இந்த ஒரு நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கறதுக்கும் இந்த மாதிரி பண்ணியிருக்கேன். ஒரு 3 பல் பூண்டு 3 வரமிளகா வந்து போட்டு மிக்ஸி ஜாரில் உடச்சி எடுத்துகிட்டு அதோட இந்த தக்காளியை வந்து தோல் உரித்து எடுத்துக்கிட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. அரைச்ச இந்த விழுதை வந்து பேனில் வந்து எண்ணெய் ஊற்றி நல்லா வதக்கிட்டு கொஞ்சம் அதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்தா தான் அது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சமாக ஆரிகானோவும் 1 டீஸ்பூன் வந்து
டொமேட்டோ சாஸும் இதுக்கு சேர்த்துக்கிறேன். இது வந்து ரொம்ப இந்த கிரேவி பார்த்திங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான கிரேவியாக இருக்கும். அந்த மலாய் சிக்கனுக்கும் ரொம்பவே மேட்சிங்காக இருக்கும். அதில் சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். அடுத்ததாக பார்த்திங்கன்னா அதே பேனில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வெண்ணெய் சேர்த்துட்டு கொஞ்சம் நம்ம வறுத்து வச்சுருந்தோம்ல அந்த சிக்கன், கொஞ்சம் குடமிளகா, கொஞ்சம் வெங்காயம் எல்லாத்தையும் போட்டு அப்படியே ஒரு பட்டரில் டாஸ் பண்ணிவிட்டு இது மேலே கொஞ்சம் பெப்பர் பவுடர், கொஞ்சோண்டு சால்ட்டு, ஒரு சிட்டிகை சால்ட் வந்து போட்டுட்டு நல்லா டாஸ் பண்ணி ஒரு 2-3 செகண்ட் டாஸ் பண்ணால் போதும். அந்த வெஜ்ஜீஸ் எல்லாமே கிறிஸ்பியாக இருக்கணும். டாஸ் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் பிளேட்டிங் பண்ணிடலாம். அடியில் வந்து நம்ம பண்ண சாஸு, மேலே வந்து இந்த சிக்கனும் அந்த டாஸ்டு வெஜிடபிளும் போட்டால் அவ்வளோதான், சுட்ட மலாய் கோழி ரெடி ஆகிடுச்சு. அடுத்ததாக பார்த்திங்கன்னா மெயின் கோர்ஸ்க்கு வந்து அவங்க பாலாடை பொட்டலம்னு ஒன்று செஞ்சுருந்தாங்க. அதுக்கு ஒரு குக்கரில் 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துட்றேன். சோம்பு வெடிக்கட்டும். இப்போ 2 பெரிய வெங்காயத்தை நான் பொடியாக கட் பண்ணி வச்சுருந்தேன். அதை வந்து போட்டு சேர்த்து வதக்கிட்டுருக்கேன். இந்த ரெசிபி வந்து ஒரு கெஸ்ஸிங்கில் தான் செய்கிறேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா சன் டிவியில் இதோட வீடியோ வந்து ஃபுல்லாக காட்டலை. இந்த பாலாடை பொட்டலம் எப்படி பண்ணாங்கங்கிறத ஃபுல்லாகவே அவங்க காட்டலை. ஸோ நான் இப்படி இருந்திருக்கலாம் அப்படின்னு ஒரு கெஸ்ஸிங்கில் தான் செய்கிறேன். ஸோ இப்போ வந்து வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் கருவேப்பிலை, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 2 டீஸ்பூன் போட்டுட்டு நல்லா வதக்கிக்கிறேன். இஞ்சி பூண்டோட ரா ஸ்மெல் போன பிறகு மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். காரத்துக்கு உங்கள் வீட்டு மிளகாய்த்தூளோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. எனது வந்து நான் 2 ஸ்பூன் மாதிரி சேர்த்துருக்கேன். அப்புறம் கொஞ்சம் பெப்பர் பவுடரும் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இந்த வெங்காயத்தோட இந்த மசாலாவையும் நல்லா ஒரு வதக்கிக்கலாம். வீடியோவில் சன் டிவியில் பார்க்கும்போது ஏதோ ஒரு கிரேவி மாதிரி ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. பட் அது என்ன கிரேவின்னு தெரில. நான் வந்து ஒரு சிம்பிள் கிரேவி தான் இன்றைக்கி செய்கிறேன். இதுக்கு வந்து நான் இப்போ வந்து 2 டீஸ்பூன் வந்து தனியாத்தூள் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் 3 தக்காளியை வந்து அரைச்ச பேஸ்ட்டை வந்து சேர்த்துட்டு இந்த மசாலாவை நல்லா கலக்கி விட்டுட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துடலாம். தயிர் சேர்த்து நல்லா இந்த மசாலாவை கலக்கிட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருந்த சிக்கன் பீசஸ் எல்லாத்தையும் போட்டு நல்லா பரட்டிக்கலாம். இப்போ ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நான் சர்க்கரை சேர்க்குறேன். அப்புறம் கரம் மசாலா ஒரு டீஸ்பூன் சேர்த்துட்றேன். இதெல்லாம் நல்லா கலந்து விடுங்க. சர்க்கரை சேர்க்குறது இந்த கிரேவிக்கு வந்து ஒரு நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி விட்டு இந்த குக்கரை மூடி சிக்கன் வேகிற அளவுக்கு விசில் விட்டுக்கலாம். நல்லா இப்போ சிக்கன் எல்லாம் குக் ஆகிடுச்சு. கிரேவியும் வந்து நல்லா திக்காக இருக்குது. இப்போ வந்து ஒரு பேனில் கொஞ்சமாக பட்டர் சேர்த்துட்றேன். சேர்த்துட்டு நம்ம வந்து ஒரு டாஸிங் கொடுக்கணும். அதுக்கு வந்து ஒரு வெங்காயத்தை வந்து நான் பொடியாக கட் பண்ணி அதை வதக்கிக்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம குழம்புல அந்த கிரேவியிலேருந்து எடுத்த சிக்கன் போன்லெஸ் பீசஸை வந்து இந்த மாதிரி அப்படியே போட்டு பெரட்டல் மாதிரி பண்ணலாம். ஆல்ரெடி அந்த கிரேவி மசாலாவில் அந்த சிக்கன் ஊறி இருக்கும். இந்த மாதிரி கொஞ்சம் பெப்பர் பவுடர் ஆட் பண்ணி வெங்காயத்தோடு டாஸ் பண்ணும்போது இது இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். அதுவும் பட்டரில் டாஸ் பண்ணும்போது ரொம்பவே ரிச்சாக இருக்கும். தேவையான அளவு கொஞ்சமாக உப்பு போடுங்க. ஏன்னா ஆல்ரெடி நம்ம போட்டிருக்கனால போட்டுட்டு ஒரு தோசை வந்து நல்லா சாஃப்டாக ஊற்றி எடுத்துட்டு அதை இந்த மாதிரி வந்து 2 ஸ்ட்ரிப்ஸாக கட் பண்ணிவிட்டு உள்ளே வந்து இந்த நம்ம பரட்டின அந்த சிக்கனை வச்சு ஸ்டஃப் பண்ணி மேலே இந்த மாதிரி கட்டிடலாம். பார்க்குறதுக்கு அது இந்த மாதிரி தான் இருந்தது. பட் ரியலாக அவங்க உள்ளே என்ன ஸ்டஃபிங் கொடுத்தாங்கன்னு காட்டலை. ஸோ நான் வந்து கொடுக்குற இந்த ஸ்டஃபிங் சாப்பிட ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. அது மட்டும் இல்லை, அவங்க வந்து ஒரு வேர்க்கடலை இட்லி பொடி மாதிரி ஒன்று ரெடி பண்ணியிருந்தாங்க. அதுக்கு பதில் நான் வந்து இன்றைக்கி வந்து செடார் சீஸ் பவுடர் வந்து யூஸ் பண்ணியிருந்தேன். அதுவுமே வந்து இதோட சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. இந்த டிஃப்ரெண்ட் ரெசிபீஸை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக், கமெண்ட், ஷேர் மற்றும் ஏஞ்சலின் கிரியேஷன்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.